ரெட் கலர். இந்த ரெட் கலரை பார்த்ததும் நிறைய பேருக்கு இது கோவத்தோட வெளிப்பாடு அப்படின்னு நினைப்போம். இல்லை, ரெட் கலர் அப்படிங்கிறது நிறைய நல்ல விஷயங்களும் இருக்குது. ஏன் கலர் தெரப்பி மூலமா ஒவ்வொரு கலருக்கும் ஒவ்வொரு விதமான ஃபீலிங்ஸை மனிதர்களுக்கு கொடுக்கும் அப்படின்னு நிரூபிக்கவும் பட்டிருக்கு. ரெட் அப்படின்னாலே நம்மளை பொறுத்த வரைக்கும் ஒரு வார்னிங், அது மட்டும் இல்லாமல் ஒரு டேஞ்சர், இந்த மாதிரி ஒரு அவேர்னஸ் க்ரியேட் பண்ணுற ஒரு விஷயமாக தான் இந்த ரெட் கலர் கருதப்படுது. ஆனால் இந்த ரெட் இன்னொரு விஷயம், அழகான காதல். சிவப்பு ரோஜாவை கொடுத்து காதில் மலர்ந்தவங்க இன்றைக்கி நிறைய பேர். அன்பை வெளிப்படுத்தவும் இது பயன்படுது. அது மட்டும் இல்லாமல் ஃபயர் ஃபைட்டர்ஸ், இவங்களோட கலரும் ரெட் கலர் சூட் தான் போட்டுட்டு வருவாங்க. ஏன் ரெட் கலரை மட்டும் யூஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதிக புகை மூட்டமாகவோ இல்லை மூடு பனியோ இருக்கும்போது இந்த ரெட் கலர் மட்டும் தான் ரொம்ப தூரத்துக்கு நல்லாவே தெரியும். மற்ற கலர்ஸ் கொஞ்சம் அவ்வளோவா தெரியாது. சரி, அப்போனா வண்டியோட முன்னாடியும் ரெட் கலரே வைக்கலாம் அப்படின்னு நினைக்கிறீங்களா? அது ரொம்பவே தப்பு. ஏன்னா நம்ம ரெட் கலரை முன்னாடி வச்சோம் அப்படின்னா வெளிச்சத்தை அதிகப்படுத்தி காட்டாது. இது ரொம்ப தூரத்துக்கு நல்லா தெரியுமே தவிர வெளிச்சத்தை அதிகப்படுத்தி காட்டாது. அதனால் ரெட் லைட் பேக்கில் தான் வைக்கணும். ஃப்ரண்ட்டில் ஒயிட் அண்ட் எல்லோ கலர்ஸ் தான் வைக்கணும்.